வணக்கம் நண்பர்களே, இந்த ஷார்ட்ஸ் பதிவுல வந்து நம்ம மண்புழு உர பெட் அமைச்சு மண்புழு உரம் எப்படி உற்பத்தி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல் கட்டமா நம்ம 4 பக்கம் முளை குச்சி எடுத்து பெட்டை வந்து உட்கார வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம உரிக்காய் மட்டை இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் உரிச்சு போட்ட மட்டை, அதை வந்து ஒரு லேயரா நம்ம அடுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேல மக்கின குப்பை இருக்கு பாத்தீங்களா, அந்த குப்பையை வந்து ஒரு லேயர் ஃபுல்லா போடணும். இதுல மேக்ஸிமம் 75% வந்து மக்கின குப்பைகள் வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் நம்ம வந்து மண்புழு உரம் வந்து தயாரிக்க போறோம். அதுக்கப்புறம் மக்கின உரம் இருக்கு பாத்தீங்களா, எருவு, மாட்டு சாணம் இல்ல ஆட்டாம்புழுக்கை எது வேணா எடுத்துக்கலாம். அது ஒரு லேயர் லைட்டா போட்டு அதுக்கு மேல தண்ணி சிலிச்சு போயிட்டணும். இது பாத்தீங்கன்னா 4 கட்ட அடுக்கா பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பெட் முடியற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குப்பைகளை போட்டு அந்த பெட்டை வந்து ஃபில் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபைனலா வந்து நம்ம பெட் தயார் பண்ண பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த மண்புழு இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு பெட்டுக்கு வந்து 3 கிலோ இருக்கு. பெட்டோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4க்கு 10 அப்படிங்கிற சைஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து மண்புழு உரம் வந்து விட்டாச்சு. விட்டு 45 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மண்புழு உரம் வந்து தயாராயிரும். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.